முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. சொல்லுங்க. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை. நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்க மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. எங்க மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. கொஞ்ச நேரம் வாய் விரிவாய் திறந்து நல்ல ஆவியில நிரம்பி, அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்கும்படியா வந்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பிக்கும்படியா வந்திருக்கிறார். உரஹாலபா ஷகலர மஹதலபா ரிஹந்தலரபலபா கரலபா ரபலபா. மற்றவர்கள் அல்லாஹ் ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். இம்மட்டும் காத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த 2 மாதம் அளவும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 3வது மாதத்துல இந்த முதல் ஓய்வு நாளை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். ஓ ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. துதிக்க 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 துதிக்க. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. துதிக்க துதிக்க துதிக்க. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உரஹாதா லபா சந்தலா ஹதரா கபடா லபா உரியா கதரா லபா ரபா லபா ரியாந்தலா ரபா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, இன்றைக்கு ஆவியானவர் இங்க மத்தியில இருக்கிறார். நம்ம மத்தியில இருக்கிறார். ஒரு விடுதலை, ஒரு ஆவியில ஒரு விடுதலை. துதிக்க கூடாத புதிக்க இருக்கிற எல்லா 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 அந்தகார கிரியைகள், எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா அந்தகார கிரியைகள். ஓ ரஹாதா நமகடா ஓ ரகடா லரிகடா லரபா ஓரி அந்த ரகடா ரகடா நபலகா. எஸ் 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 எஸ். நன்றி 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 நன்றி. போதாது 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 போதாது. கேளுங்க, இந்த அபிஷேகம் எல்லாம் போதாது ஆண்டவரே. இந்த அபிஷேகம் எல்லாம் போதாது. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். ஓ ஹalleluya. நன்றி ஹalleluya. நன்றி. Yes, 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 Lord. ஆவில ஒரு பெரிய விடுதலையே, ஆவில ஒரு பெரிய விடுதலையே, ஆவில ஒரு பெரிய விடுதலையே இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தான் போக போகிறோம். ஆவில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டு தான் போக போகிறோம். ஆவில ஒரு பெரிய விடுதலையை இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தான் போக போகிறோம். ஒரு ரஹாதடல ரஹாதடனலபா ஒரு யந்தடல கடதுரலபரபா. மற்ற சூழ்நிலைகள் மாறுகிறதோ இல்லையோ, எனக்குள்ளே ஒரு மாற்றம், எனக்குள்ளே ஒரு மாற்றம், எனக்குள்ளே ஒரு மறுரூபம், எனக்குள்ளே ஒரு மறுரூபம், எனக்குள்ளே ஒரு மறுரூபம், எனக்குள்ளே ஒரு எழுப்புதல், எனக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம். ஓ ரஹாதடல ரஹாதடலபா. ஓ ஹalleluya. நன்றி அப்பா. இந்த அபிஷேகம் எல்லாம் போதாது, இந்த அபிஷேகம் எல்லாம் போதாது. இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா. கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி. உரஹதடல ரஹந்தட கடதன மஹடதலபா. தகப்பனே 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 தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும் ஐயா, எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இடைபடுங்கப்பா. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரவில்லை, தேவாதி தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நன்றி. ஓ, அநேக மரித்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, மரித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, மரித்து போன செப வாழ்க்கை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், 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 உயிர்ப்பிக்கிறார். தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க, எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க அப்பா. என்னை மறைத்து வெளிப்படுங்கப்பா. ஒரு துளியாகிலும் மாம்சத்திலே வெளிப்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறத நான் உணர்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. என் ஆவியில் நான்
நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப உறுதியாக நான் உணர்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் ஊழியத்தோடு கூட இருக்கிறார். உங்களுடைய திருச்சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சமூகத்திலே சில நாட்களாக நான் காத்திருந்து செபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை, கர்த்தர் வேதத்தில் ஒரு பேசேஜை, ஒரு பகுதியை கர்த்தர் எனக்கு காண்பித்து ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் தொடர்ந்து செபிக்க உங்களுடைய திருச்சபை நான் பார்த்ததில்லை, பாஸ்டரை நான் சந்தித்ததில்லை, உங்களுடைய ஊழியம் எப்படின்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய விசுவாசிகள் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் போய் கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நான் இருந்து செபித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்து என்னோடு கூட சில காரியங்களை கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நான் விசுவாசிக்கிற இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறுகிறதோ இல்லையோ, நம்முடைய பிரச்சனைகள் மாறுகிறதோ இல்லையோ, நமக்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணி, நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை கர்த்தர் உண்டு பண்ணி இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 25வது 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போடப்பட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். 4ஆம் நாளிலே அவர்கள் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இந்நாள் வரைக்கும் அந்த இடம் பெராக்கா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. பெராக்கா, the valley of blessing, the valley of blessing, valley of praise அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடம். பெராக்கா என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற இதற்கு அர்த்தமாய் காணப்படுகிறது. பெராக்கா என்று சொன்னால் துதியின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த வேதத்தில் இந்த பகுதியை நீங்கள், இந்த பகுதிக்கு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பின்னணியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையில் பெராக்கா அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று சொன்னால், யோசபாத் யூதா தேசத்தை அரசாண்ட யோசபாத்துக்கு விரோதமாகவும் அந்த தேசத்துக்கு விரோதமாகவும் ஒரு 3 தேசம், மோவாபியர்கள், அம்மோனியர் மற்றும் இன்னும் ஒரு தேசம், இன்னும் 3 தேசங்கள் அங்கே வந்துட்டு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார்கள். இந்த 3 தேசங்களும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்த உடனேயே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீங்க. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவன் யோசபாத் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிறான். குறிப்பாக ஆலய பிரகாரத்தில் செபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க அப்படி செபித்த போது ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி செபித்த போது, வேற யாரையும் நாங்கள் நோக்கல, வேற யாரையும் நாங்கள் காண்கவில்லை, நாங்கள் வேற யாரையும் பார்க்கவில்லை, வேற எதையும் பார்க்கவில்லை, உங்களையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன பொழுது, கர்த்தர் அதே நேரத்திலேயே ஆலயத்தில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த திரளான கூட்டத்தை கண்டு நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதே போல நடக்கிறது. கர்த்தர் யுத்தம் அவர் செய்கிறார்,
யுத்தத்தை அவரே நின்று நடத்துகிறார். அவர்கள் பாடி துதித்த ஆரம்பித்த உடனேயே எல்லா எதிராளிகளும் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். கர்த்தர் அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு அவர்கள் அந்த எதிராளிகளுடைய சத்துருக்களுடைய எல்லா உடைமைகளையும் அவர்கள் கொள்ளையிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் கொள்ளையிட ஆரம்பித்து 3 நாட்கள் கொள்ளையிட்டார்களாம். எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் கொள்ளையிட்டார்களாம். அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த நாட்களில் ஒரு தேசத்தை ஒரு தேசம் வீழ்த்துது என்று சொன்னால் அந்த தேசத்தில் யாரை வீழ்த்துகிறார்களோ அவர்கள் விட்டு போன அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையாடுகிறது தான் பெரிய ஆசீர்வாதம். 3 நாட்கள் தொடர்ந்து கொள்ளையாடி 4வது நாள் வரும்பொழுது பெராக்காவிலே கூடினார்களாம். அவர்களுடைய பள்ளத்தாக்கு, போராட்டத்தின் பள்ளத்தாக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காய் மாறிவிட்டது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கை ஒருவேளை போராட்டத்தின் பள்ளத்தாக்குல இருக்கிறது போல காணப்படலாம். உங்க வாழ்க்கையில போராட்டத்தின் நடுவில் நான் போய்கொண்டிருக்கிறேன் பிரதர், போராட்டத்தின் நடுவில் நான் போய்கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. போராட்டத்தை சந்திக்கிறது தான், போராட்டத்தோடு கூட நான் ஏதாவது ஒன்னோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கிறது. இதனால சரியா செபிக்க முடியல, இதனால சரியா வேதம் வாசிக்க முடியல, இதனால ஆண்டவரை சரியா தேட முடியல. ஒருவேளை நீங்க இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து இப்படி நீங்க போராட்டத்துக்கு மேல போராட்டம், ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது சொல்லி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க போராட்டத்தின் பள்ளத்தாக்க மாற்றி உங்க வாழ்க்கையில பெராக்காவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்க கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில பெராக்காவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யுத்தமில்லாத ஒரு பெராக்காவை பார்க்க போறீங்க. அமெரிக்கையான ஒரு பெராக்காவை பார்க்க போகிறீர்கள். ஒரு அமைதலான ஒரு பெராக்காவை பார்க்க போகிறீர்கள். ஒரு அமெரிக்கையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய வேலையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பெராக்காவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெராக்கா என்று சொன்னாவே யுத்தம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அர்த்தம். போராட்டம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அர்த்தம். பெராக்கா என்று சொன்னாலே ஒரு அமெரிக்கை, ஒரு அமைதல், ஒரு யுத்தம் இல்லாத நாட்கள். யோசபாத், நான் இன்றைக்கு வேகமாக நான் இன்றைக்கு சொல்ல வந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போக நான் ஆசைப்படுகிறேன். இந்த யோசபாத் தான் முன்னெடுத்து செல்லுகிறான். இந்த யோசபாத் அவன் இந்த யூதா தேசத்தை 25 வருடம் அரசாளுகிறான். இந்த 25 வருடத்துல இந்த பெராக்காவுக்கு வருவதற்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த பெராக்கா என்கிற அந்த நிலையை அடைவதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்ட காரியத்தில், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான், எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இன்றைக்கு போராட்டத்தின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான பள்ளத்தாக்காய் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கை போராட்டத்தில் இருந்து ஆசீர்வாதமான நிலைக்கு மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையை நாம இன்றைக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்து நாம அப்படியே நாம அபியாசப்படுத்துவோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நான் நிச்சயமா சொல்ல முடியும், பெராக்காவை நீங்கள் ருசி பார்க்க முடியும். பெராக்காவை உங்க கண்களால் பார்க்க முடியும். பெராக்காவை நீங்கள் தருவிக்கொள்ள முடியும். அமெரிக்கான நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தர் இன்னும் இந்த நாட்கள்ல அப்படித்தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், என்னை மாற்ற நான் விரும்புகிறேன், என்னை எப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்க மாற்ற விரும்புகிறீரோ, எனக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை கொண்டு வர விரும்புகிறீரோ, அப்படிப்பட்ட மறுரூபத்தை கர்த்தர் நீர் கொண்டு வந்து என் கண்களில் நீ பெராக்காவை கொடுப்பீராக என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க செபிக்க வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்தபடி கேட்க வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க அப்படி கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு பெராக்காவை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அவர்கள் 3 நாட்கள் எதையோ கொள்ளையாடினார்கள், எதையோ காரியத்தை கொள்ளையாடி கொண்டு போனார்கள். இன்றைக்கு
இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களை கொள்ளையாடி கொண்டு நாம போக போகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொள்ளையாடி கொண்டு இந்த இடத்தை விட்டு போக போகிறோம். பெராக்காவோடு போக போகிறோம். கர்த்தர் உங்க வீட்டில் பெராக்காவை கொடுக்க போகிறார். உங்க வேலையில கர்த்தர் பெராக்காவை கொடுக்க போகிறார். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு பெராக்காவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யோசபாத் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை உடையவனாக இருந்தான் என்று சொன்னால், முதலாவதாக அவன் அரசாட்சிக்கு வந்த உடனேயே, அவன் ராஜ்யபாரத்திற்கு வந்த உடனேயே அவன் செய்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், 1-2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். நீங்க நல்லா 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இந்த யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில், நல்லா நீங்க இந்த வார்த்தை நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனத்துல 2 முறை தகப்பனாகிய தாவீது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய முன்னாட்களில் நடந்தது போல அவன் நடக்க ஆரம்பித்தானாம். ராஜ்யபாரத்தில் வந்த உடனேயே, இன்னைக்கு அந்த ராஜ்யபாரத்தில் என்ன இருக்கிறது, ராஜ்யபாரத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது, ராஜ்யபாரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது, என்ன பொக்கிஷம் இருக்குது, என்ன ஐஸ்வர்யம் இருக்குது, தேசத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய ஒரு சேனைக்கு என்ன இருக்குது, அந்த ராணுவத்தில் என்ன இருக்குது, அதையெல்லாம் பார்க்கவில்லை. இந்த யோசபாத் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனேயே அவன் செய்த முதல் காரியம், என் தகப்பனாகிய தாவீது முன்னடந்த நாட்களில் அந்த பாதை இல்லை, அந்த வழி நடத்துதல் இல்லை, அந்த செயல்பாடுகள் என் தேசத்தில் இல்லை, அதற்கு நான் கொண்டு வர வேண்டும். என் தேசத்தை முதல்ல நான் சரி செய்ய வேண்டும். என்னுடைய தேசத்தை நான் சரியா நடத்தணும். என் ராஜ்யபாரத்துக்கு கீழே என் தகப்பனாகிய தாவீது முன்னடந்த நாட்களில் என்று சொல்லி ஆதியில் நடந்ததை, ஆதி அனுபவத்தை, ஆதி ஆவிக்குரிய அனுபவத்தை அவன் நினைத்து அந்த பாதையில நடத்தும்படியாக அவன் வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நாம யோசபாத்தை போல அபியாசப்படுத்த வந்திருக்கிறோம். அவனை போல நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அவனை போல நாம் இன்றைக்கு பெராக்காவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவன் எப்படி ஆதி நாட்களிலே அவன் தகப்பனாகிய தாவீது முன்னடந்த நாட்களில் அப்படி தேசத்தை கொண்டு போனானோ, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நம்ம இன்னைக்கு நல்லா செபிக்கிறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஆதி அன்பை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் அனுபவத்தை காட்டிலும் அந்த ஆதி அனுபவத்துக்குள்ளாக, அந்த ஆதி அன்புக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை ஆண்டவர் இப்போ கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னாள், ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியே, எருசலேமினுடைய செவிகள் கேட்கும்படியாக நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னாள், ஓ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த அந்த நேசத்தையும் உன் இளவயதின் பக்தியும் நான் நினைத்திருக்கிறேன். வேற எதையும் நான் நினைக்கல. எருசலேமே, நீ இப்போ எப்படி இருக்கிற, நீ எப்படி வாழ்ந்திருக்கிற, நீ வாழ்ந்து எப்படி நீ சுகித்து இருக்கிற, எப்படி நீ நல்லா இருக்கிற, எப்படி நீ உயர்வா இருக்கிற, எப்படி நீ ஆசீர்வாதமா இருக்கிற, நீ என்ன கார்ல போற, நீ என்ன உயர்வுல, என்ன உயரத்துல இருக்கிற, என்ன உத்தியோகத்துல இருக்கிற, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனா நான் ஒன்று காரியத்தை நான் உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் நினைக்கிற காரியம் ஒண்ணு உண்டு. எதை தெரியுமா நான் நினைக்கிறேன்? நான் நினைக்கிற காரியம் எல்லாம் நீ இளவயதின் பக்தியும் அந்த நாட்கள்ல விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ வாழ்க்கைப்பட்ட போது
எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாச்சு, நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை வாழ்க்கையை மாத்திட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த என் மேல ஒரு நேசம் இருந்துச்சு பாரு, அந்த நேசத்தை தான் நான் நினைக்கிறேன். நீ அந்த இளவயதின் பக்தியை தான் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிறது இல்ல, இப்ப இருக்கிற காரியம் அல்ல, இப்ப இருக்கிற இந்த வெளியரங்கமானது இல்ல. அந்த நாட்கள்ல நீ ரட்சிக்கப்பட்ட போது, நீ வந்து மனம் திரும்பின போது, என்னை நீ ஏற்றுக்கொண்ட போது, அந்த நாட்களிலே இருந்த அந்த இளவயதின் பக்தியை ஆண்டவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகம் இருக்குது? ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்துல சந்தித்த அந்த நாள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? தனிப்பட்ட விதத்துல உங்களை சந்தித்து உங்களை ரட்சித்து உங்களோடு ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருந்துச்சு பாருங்க. இந்த மீட்டிங்ல வந்து அப்படியெல்லாம் இல்லாம தனிப்பட்ட விதத்துல ஒரு உறவு இருந்தது பாருங்க. அந்த நாட்களை கர்த்தர் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறார். அந்த நாட்களே அந்த நாட்கள்ல அந்த காலமே எழும்பி யாரும் எழுப்பி விடாம, யாரும் சொல்லாம இந்த பிரசங்கத்துல வந்து நீ காலையில எழும்பி ஜெபம் பண்ணு, நீ வந்து காலையில எழும்பி ஜெபம் பண்ணா தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படி எல்லாம் கேட்காம தானாவே காலையில எழும்பி ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்துல இருந்திருப்போம் பாருங்க. கர்த்தர் அந்த வாழ்க்கைப்பட்ட போது இருந்த அந்த நேசத்தையும் அந்த இளவயதின் பக்தியும் கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்க. கீபோர்ட். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் நின்று அந்த அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த இளைய குமாரனை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான்னு சொல்லி அந்த அன்பு இருக்கு பாருங்க. அந்த அன்பு ஈமைனர், அந்த அன்பு இருக்குது பாருங்க. அந்த அன்பை காட்டிலும் வேற எதுவுமே ஈடாகாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஊழியம் பண்றேன். நார்த் இந்தியாவுக்கு நான் போகும்போதெல்லாம், வட இந்தியாவுக்கு போகும்போதெல்லாம், இப்போ நான் போய் ஒரு சபை கட்டிட்டேன், சபைக்கு மேலே ரூம் இருக்குது, நான் போய் வசதியாக உட்காந்து தங்கிட்டு வர்றேன். ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் போகும்போது அங்கே போய் ஒரு காரை வாடகைக்கு எடுக்கணும். அங்கே அந்த காரை ஒரு 7 நாளைக்கு வாடகை எடுத்து அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைப்பேன். காலையில் ஒரு 9 மணிக்கு நான் தொடங்கினேன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கிராமமாக போவேன். அது போயிட்டு ஒரு நாளைக்கு 10 கிராமம், ஒரு நாளைக்கு 8 கிராமம், ஒரு நாளைக்கு 11 கிராமம், இப்படி அப்படியே டைட் ஷெட்யூலாக இருக்கும். முடிச்சுட்டு வந்து நல்ல ஊழியம் இருந்திருக்கும். ஒவ்வொரு கிராமங்களில் ஆண்டவர் சபையே இல்லாத கிராமம், கிறிஸ்தவர்கள் இல்லாத கிராமம், அந்த கிராமத்துக்கெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி சிலருக்கு ஜெபம் பண்ணி ஆவியில கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி சில பிசாசு பிடித்தவர்களை விடுதலை பண்ணி நல்ல ஊழியத்தில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அந்த திருப்திக்கு பின்பாக வந்துட்டு நான் வந்து தேவனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல, புக் பண்ணப்பட்ட ரூம்ல நான் இருந்துட்டு காலையில் எழும்பி சரியா போறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். சரீரம் ஒத்துழைக்காது. எனக்கு காலையில் எழும்பி செபிக்கணும்னு இருக்கும். ஆனா காலையில் எழும்பி சரியா கிளம்பி திரும்ப அடுத்த நாள் ஊழியத்திற்கு போகிறதுக்கே சரியா இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நீ நல்ல ஊழியம் பண்ற, நீ நல்ல எனக்காக உழைக்கிற, ஓடுற, எல்லாம் பண்ற, ஆனா இந்த நாட்களை பார்க்கலாம் அன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட போது உனக்கு செபிக்க தெரியாது, பாட தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா அந்த நாட்கள்ல நீ என்னை தேடின பாரு, தேடு, ஒன்னும் பாடவே வராது, உனக்கு செபிக்க வராது, வேதம் வாசிக்க உனக்கு எப்படி அந்த வேதத்தை பேசணும்னு தெரியாது, வேதத்தை எப்படி தியானிக்கணும்னு தெரியாது. ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஏர்லி மார்னிங் நீ யாரும் உன்னை எழுப்பி விடாம எழும்பி நீ என்ன தேடுவ பாரு. அந்த தேடலைத்தான் நான் விரும்புறேன், அந்த அன்பைத்தான் நான் விரும்புறேன். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஓடுறேன், உங்களுக்காக ஊழியம் பண்றேன், எல்லாம் செய்யறேன் ஆண்டவரே, இது மேல உங்களுக்கு பிரியம் இல்லையா? அதெல்லாம் ஓகே தான்ப்பா, இதெல்லாம் இருக்குதுதான். ஆனா அந்த அன்பும் எனக்கு வேணும். எனக்கு நீ எனக்கு தனிப்பட்ட, நீ வெளியே போன உடனே நான் உன்னை பயன்படுத்துறேன், நீ உன் மூலமா ஏதாவது செய்யற, அதெல்லாம் சரி. ஆனா நீ என்கிட்ட தனியா வரும்போது இந்த பேச்செல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு வா. நீ என்கிட்ட தனியா வரும்போது உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு இப்ப இருக்கிற மாதிரியான அந்த முதிர்ச்சியானது வேண்டாம் எனக்கு. அப்பதான் எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அந்த அன்பு தான் எனக்கு வேணும்.
நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நான் என்னை அனலைஸ் பண்ணி பார்த்தேன், என்னை ஆராய்ந்து பார்த்தேன். என்னை ஆவிக்குரிய முதிர்ச்சி எல்லாம் கர்த்தர் எப்ப எதுல திரும்ப வச்சிருக்கிறாரு? இந்த தனிப்பட்ட விதத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் கர்த்தர் எங்க தெரியுமா வச்சிருக்கிறாரு? ஆண்டவரோடு கூட உறவாடுகிற இந்த உறவுல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது எங்க தெரியுமா வச்சிருக்கிறாரு? இந்த தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு கூட உறவாடுகிற இந்த உறவுல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கேயும் இல்லைங்க, அங்க எங்கேயும் ஓடி தெரிய வேண்டிய இல்லை. நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வே இந்த தனிப்பட்ட உறவுல தான் இருக்குது. நிறைய போராட்டங்களுக்கு ஆண்டவர் தீர்வை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்னா இந்த தனிப்பட்ட இந்த உறவுல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட விதத்துல நல்ல ஒரு உறவோடு கூட நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால எதையும் சாதிக்க முடியும், எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், எதையுமே சாதித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் அன்னைக்கு நான் என்னை கொஞ்சம் சரி செய்து கொண்டேன், இன்னைக்கும் நான் ஆண்டவரை இன்னும் என்னை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் அப்படித்தான் சொல்றேன், ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் என்னை சரி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் என்னை மாற்றுங்க ஆண்டவரை, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. அந்த தகப்பன் அந்த இளைய குமாரனை காத்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாரு? தூரத்தில் வரும்போது மனதுருகி ஓடி வந்து என் கழுத்தை கட்டி கொண்டு என் முகத்தை முத்தம் செய்து உமக்கு விரோதமாக பாவம் செய்தேனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேனே, பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரனல்லவே, உன் பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரனல்லவே, உங்க கிட்ட வந்து உம்மை பார்ப்பு, அருகில் வந்து உம்மை தூதி. ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட வர 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 நம்ம எதையும் தேடி போகவே தேவையில்லை. எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு அவர்கிட்டயே இருக்குது. அவர்கிட்ட வர 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 நம்ம எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம், எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். சில விஷயத்துல போட்டு போராடிக்கிட்டு கிடக்கிறதுக்கு அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நீங்க தான் எல்லாமேன்னு சொல்லி அவர் ஆதி அன்புல நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுவோம் என்று சொன்னார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசபாத் ஆதி அன்புல இருந்தான், அந்த அனுபவத்துக்குள்ள இருந்தான். இரண்டாவதாக 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. பாருங்க, இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. எனக்குள்ள என்னுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய வழியில உற்சாகமா இருக்கிறதான்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. நான் கேட்கல என்ன கேள்வி, ஆனா அந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்குள்ள கேள்வி தானாவே வந்துச்சு. ஆவியானவர் அந்த கேள்வி எனக்கு கேட்டாரு. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதான், வேற எதுலையும் உற்சாகம் கொள்ளல. தேசம் கையில இருக்குது, பெரிய ஒரு சேனை கையில இருக்கிறது, அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதுக்கு மேலெல்லாம் அவனுக்கு உற்சாகம் கொள்ளல. ஆனா அவனுக்கு எதுக்கு மேல உற்சாகம் கொண்டுச்சு? கர்த்தருடைய
கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எதற்கு மேல உற்சாகம் கொண்டிருக்கிறது? எதுக்கு மேல உற்சாகம் இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். பெராக்கா வேணும் என்று சொன்னாள். பெராக்கா நம்ம குடும்பத்தில் வரணும்னு சொன்னா, பெராக்காவை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாள். சும்மா ஆண்டவர் பெராக்காவை கொடுக்கவில்லை யோசபாத்துக்கும் ஜனத்துக்கும். சும்மா ஆண்டவர் பெராக்காவின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போக விடல. சும்மா ஆசீர்வாதத்தை கொடுக்கல. சும்மா அவர்கள் கொள்ளையாடல. சும்மா அப்படி அமெரிக்கான நாட்களை யோசபாத்துக்கு கொடுக்கல. நீங்க எல்லா ராஜாக்களின் நாட்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். யோசபாத்தை போல ஒரு அமெரிக்கான நாட்களை, யுத்தம் இல்லாத நாட்களை வேற எந்த ராஜாவுடைய ஒரு அரசாட்சியிலையும் ராஜாங்கத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவன் இருதயம் அவ்வளவு ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருக்கு மேல, ஆண்டவருடைய வழியில உற்சாகம் கொண்டதான். பற்றுதலா இருக்கிறதுங்கிறது வேற, ஆண்டவருடைய வழி மேல நான் ஆசையா இருந்தேன் அப்படிங்கிறது வேற. ஆனா உற்சாகம் கொண்டுச்சான். எப்ப ஆண்டவருக்காக எதையாவது செய்யலாம், ஆண்டவருடைய வழியில என்ன செய்யலாம், ஆண்டவருடைய வழியில என்ன பண்ணலாம், தேசத்துல என்ன கொண்டு வரலாம், ஆண்டவர் நினைக்கிற காரியத்தை எதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்படி உற்சாகம் கொண்டுச்சான். என்ன பண்ணலாம் என்று சொல்லி நீங்க தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆண்டவன் என்ன செய்யறான்? அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல, இப்ப 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2 வருஷம் ராஜ்யாங்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கத்த திடப்படுத்திட்டார், ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். ஒரு ஆளும் ஒருத்தனாலையும் அசைக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல. பேங்க்ல நல்ல பணம் இருக்குது, எல்லாமே சரியா இருக்குது. இப்ப அப்படியே போயில்ல. 3வது வருஷம் வரும்போது எப்படி யோசிக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய வழியிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்பதற்கு அடையாளமா அவன் என்ன செய்யறான்னா, அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னியேலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெத்தனியேலையும் மீகாவையும் இவர்களோட கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இவங்களை நியமிக்கிறான் உபதேசம் பண்றதுக்குன்னே. தேசத்துல நீ கொண்டு போய் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவியர்களையும் ஆசாரியர்களையும் நியமித்து, இவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேதத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். கர்த்தருடைய வழியில இவனுடைய இருதயம் எப்படி உற்சாகம் கொண்டது என்று சொன்னால், இவனுக்கு இருக்கிற அந்த பவரை வச்சு, இவனுக்கு இருக்கிற அந்த அத்தாரிட்டியை வச்சு என்ன செய்யறான் அப்படின்னா, தேசத்துல அவனுக்கு லேவியர்களையும் அந்த ஆசாரியர்களையும் நியமித்து அவர்களை என்ன செய்யறான், நீங்க வேதத்தை கொண்டு போய் உபதேசம் பண்ணணும், வேதத்தை கொண்டு போய் வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அவங்களுக்கு வேலையே. இப்போ யோசித்து பாருங்க, ஓமான் தேசம் முழுவதுமா இந்த வேதத்தை கொண்டு போய் அப்படியே அவங்களுக்கு வேலையே அதுதான். யூதா பட்டணங்கள் முழுவதுமாக அலைந்து திரிந்து கொண்டே வேதத்தை தூக்கி கொண்டு அலைந்து திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவருடைய வழியில நம்மளுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பெயரை நம்ம எப்படியாவது சொல்லணும். மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய பெயரை எப்படியாவது சொல்லணும். இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வீங்க என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் அந்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் இந்த ஒமான் தேசத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஒரு திருச்சபையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்படி எல்லாம் எம்டி சீட்டா இருக்காது. இந்த ஹால் பத்தாது, இந்த இடம் பத்தாது. கர்த்தர் மெயின் ஹால்ல நடத்தும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழியிலே உற்சாகம் கொண்டதா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாட்கள்ல அவன் நியமித்த அந்த
லேவியர்களும் ஆசாரியர்களும் ஆண்டவருக்கு மேல அவ்வளவு பற்றுக்கொண்டு அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு அலைந்து திரிந்து யூதா பட்டணங்களிலே போதித்தது போல இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்திற்கும் போவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தமாக இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசத்துக்கும் ஆண்டவர் போக எல்லாம் கிராமமாக அலைந்து திரிந்து இயேசு பத்தி சொல்லும்படியா கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் நான் கருதுறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான மினிஸ்ட்ரி இருந்துச்சு. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் செய்கிற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மினிஸ்ட்ரி. ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி உன்னை செய்ய முடியுமா? என்னை அறியாத மக்கள், என்னை யாருன்னே தெரியாது, இன்னும் இந்தியாவில் இயேசுன்னு சொன்னா எனக்கு யாருன்னே தெரியாது அவங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் உண்டு. இன்னும் பல கோடி மக்கள் ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். இயேசுன்னு சொன்னா அப்படி யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகிற மக்கள் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ விதமான இன மக்களுக்கு 2750 இன மக்கள் தேசத்துல இருக்குதான். அதுல 2200க்கும் மேற்பட்ட இன மக்களுக்கு இன்னும் சுவிசேஷம் சேரலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம ஆண்டவருடைய வழியில உற்சாகம் கொள்ளுவோம் என்று சொன்னால் இதைத்தான் நாம செய்ய வேண்டும். யோசபாத் கர்த்தருடைய வழியில அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்றதற்கு அடையாளமாக அவன் செய்த காரியம், வேதத்தை எடுத்து அவருக்கு ஆட்களை நியமித்து அதை உபதேசிக்கவும் அலைந்து திரிந்து யூதா பட்டணங்கள் முழுவதுமாக எல்லாருக்கும் கர்த்தருடைய வேதத்தை போதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஆட்களை நியமித்து அதை செய்யும்படியாக செய்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஒரு சாதாரணமான ஆட்களாக இருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க இந்த தேசத்துல இருக்கிறீங்க, இந்த தேசத்துல இருக்கிறவர்களா ஒரு சாதாரண ஒரு வேலையில இருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே என்னை கொண்டு நீர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீரோ, என் தேசம் அங்க அழிந்து கொண்டிருக்கிறது, என் தேசத்துல ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கும் போராட்டம் தான். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நான் சும்மா சாதாரணமா இன்னைக்கு நிற்கவில்லை. இன்னைக்கு ஒருவேளை இந்த போன டிசம்பர் மாதம் ஒரு கிறிஸ்மஸ் அவுட்ரீச் நாங்கள் செய்தோம் குஜராத்தில் ஒரு பகுதியில். அங்கே நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 400 பேர். எப்படி ஒரு 800 பேருக்கும் மேலே வந்துட்டு இருந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் முடிச்சு விட்டு போகும் பொழுது, என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஒரு வாகனம் என்னை பின்தொடர்கிறது நான் பார்த்தேன். அந்த வாகனம் எனக்கு முன்பாக போய் என் வாகனத்தை மறித்து எங்களை நிறுத்தினது. அந்த வாகனத்திலிருந்து 3 பேர் இறங்கி வந்தார்கள். ஒருவன் பெரிய தடி, 3 பேரும் முகத்தை அந்த காவி உடையினால மூடிக்கொண்டு அவர்கள் எங்க கிட்ட எங்களை ஒரு நிமிஷம் எங்க இருந்து வர்றீங்க என்ன கேட்க ஆரம்பிச்சு விட்டு உடனே அடிக்க தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். வாகனத்தை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கதவை திறந்து எனக்கு இந்த பக்கத்துல அடி, எனக்கு இன்னொரு கூட இருந்த அந்த ஒரு மிஷினரியை கையில் அடி. அப்படியே ஒரு நிமிஷத்துல நான் யோசித்த, ஆண்டவரே என்ன செய்யற இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன, டக்குனு வண்டி எடுத்துட்டு போயிரு, வாகனத்தை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் தான் இடம் இருந்துச்சு பாருங்க. நான் தான் வாகனத்தை ஓட்டுறேன். ஒருவேளை வேற யாரும் வாகனத்தை ஓட்டி இருந்தா கூட, ஒருவேளை நான் வாகனத்தை விட்டு இறங்கி இருந்தால் கூட இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி யோசபாத் கர்த்தருடைய வழியில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி நான் இன்றைக்கு பிரசங்கித்து இருக்க முடியாது. இன்றைக்கு நான் அங்கே இருந்திருப்பேன், இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பேன். நான் அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்குது. அன்னைக்கு அங்கிருந்து வந்துட்டேன், அதனால முடிஞ்சு போச்சு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கு இருக்கிறது. சத்தீஸ்கர்ல இது போல ஒரு மிஷினரியை, நமக்கு கீழே வேலை செய்யற ஒரு மிஷினரியை அப்படி மிரட்டி அங்க பிரேயர் நடத்தக்கூடாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க, என் வாகனத்தை போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. உன்னை என்ன பண்றேன் பாரு மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில தான் நான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கிராமங்களுக்குள்ளாக நான் சுத்தி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன்.
அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு தேசத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஏதோ ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்த விதத்தில் ஆண்டவரே நான் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட முடியும், எந்த விதத்தில் அழிந்து போகிற மக்களுக்கு நான் உம்மை பற்றி சொல்ல முடியும். ஆண்டவரே என்னை நீ நடத்தும், என்னை நீ நடத்தும். ஆண்டவரே இந்த தேசத்துல எத்தனையோ பேர் உண்மை அறியாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க, ஆராதனைக்கு வராம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க. இங்க ஒரு லேபர் கேம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கேம்ப்ல எல்லாம் இருக்கிறாங்களப்பா. அவங்களை எல்லாம் போய் சந்திக்க என்ன ஆண்டவரை பயன்படுத்துங்க. அவங்களுக்கு போய் உம்மை பற்றி சொல்ல என்ன பயன்படுத்துங்க, உங்க வார்த்தை சொல்ல என்ன பயன்படுத்துங்க. நீங்க சொல்லி 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 நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட உங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. தேவ ராஜ்யத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அப்படி செய்ய செய்ய நான் சொல்றேன் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்றேன், ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. என்னைக்கு நான் இந்த ஊழியத்துக்கு காலடி எடுத்து வச்சேனோ அன்னையிலிருந்து தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், அன்னையிலிருந்து தான் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம், அன்னையிலிருந்து என் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், அன்னையிலிருந்து தான் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார், அன்னையிலிருந்து தான் என் ஊழியம் பல மடங்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எல்லா விதத்திலையும் எனக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வந்தது இந்த சுவிசேஷ வேலை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக காலடி எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக அவருடைய வேலைக்காக உங்களுடைய வேலைக்காக அவர் காலடி எடுத்து வைப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க 20வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொல்லி வந்த உடனே, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனேயே யோசபாத் உபவாசத்தை கூறுவித்தான். இதற்கு முன்பாக ஒரு காரியத்தை, கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை அது எப்படி ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். இஸ்ரவேல் ராஜாவோடு கூட ஆகாபோடு கூட சம்பந்தம் கலந்துகிறான், ஆனாலும் கர்த்தர் என்ன எனக்கு சொல்ல விரும்புகிறார். நன்மையான தீர்க்கதரிசிகளையே பக்கத்தில் வைத்துக்கொண்டு அல்ல, அவன் ஆகாப் நன்மையான தீர்க்கதரிசிகளை வைத்துக்கொண்டு தீர்க்க தரிசனம் கேட்டு அவங்க சொல்றத கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த தீர்க்கதரிசிகள் வாயில பொய்யின் ஆவி இருந்தது. உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆகாப் எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தான்? இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தான். நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வச்ச தீர்க்கதரிசிகள் இப்படியே தான் சொல்லுவாங்க, உனக்கு நன்மை நடக்கும், உனக்கு நன்மை நடக்கும், உனக்கு நன்மை நடக்கும். ஆண்டவர் கடைசியில் சொல்லிட்டாரு, நான் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் பொய்யினாவி தான் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யோசபாத் அப்படி கிடையாது. யார் சரியா சொல்லுவா அந்த தீர்க்கதரிசி கிட்ட போவோம். யார் கரெக்டா சொல்லுவா, எனக்குள்ள இருக்கிற குறையை யார் சொல்லுவா, எனக்குள்ள இருக்கிற என்ன செய்யணும், இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு இந்த பிரச்சனைக்குன்னு சொல்ற தீர்க்கதரிசி எங்க இருக்கிறான்னு பாப்போம்னு சொல்லி போய் தேட ஆரம்பித்தான். இன்றைக்கு ஏதோ ஒரு நன்மையை சொல்றவங்களை மாத்திரம் தேடி போக கூட, நன்மை நாம ஆண்டவர் நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். தனிப்பட்ட விதத்துல நம்மளை உருவாக்குகிற, நம்மளை சரி செய்கிற, நம்மளை திருத்துகிற ஊழியர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு தாசனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இங்க கேளுங்க, வார்த்தை கேளுங்க. நீங்க வேற எங்கேயும் தேடி இல்லாம ஆண்டவர் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா தேவனுடைய சமூகத்துல நீங்க உட்காருங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த மாற்றம் இது மாற மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எதனால? எனக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்குமானால், எனக்குள்ள ஏதோ ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்குள்ள அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சரி செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பிரச்சனைன்னு வந்தவுடனே உபவாசத்தை கூறிவித்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் முன்பாக வைத்தது, அவன் பாடகர்களை முன்பாக வைத்து துதிக்க ஆரம்பித்தான். ஜெபமும் துதியும் எங்க இருக்கிறதோ அங்க அற்புதம் நடக்குங்க. ஜெபமும் துதியும் எங்க இருக்கிறதோ அங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றி போடுவார். ஜெபமும் துதியும் எந்த மனுஷனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதோ, அந்த ஜெபமும் துதியும் இருக்கிறதோ அப்படினால எதையும் சாதிக்க முடியுங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஜெபம் பண்ணி துதித்தார்கள்.
ஜெபம் பண்ணி சும்மா துதிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சும்மா வர்ஷிப், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படியெல்லாம் இருக்குது தான். அதெல்லாம் அந்த ஃபேன்சியாக லைட்டை போட்டு அப்படியெல்லாம் அதில் எப்படித்தான் இதுவாகும்னு தெரில எனக்கு. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணி துதிக்கிறீங்க? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்தார்கள். அப்பதான் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணி துதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் அஸ்திபாரங்கள் அசையும். கர்த்தர் அசைக்க பண்ணுவார். நீங்க ஜெபம் பண்ண துதிக்க 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 உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆழமா இருக்கிற பிசாசின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலை பேரோடு பிடுங்கி எறிவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஹalleluya இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கூட ஹalleluya ரிபாலாபா சங்கதரலமா கபாபாபாபா ஓ ஹalleluya ரிகாதடலமா ஹந்தா ரிகாதடலபா. பராக்கா வேண்டுமா? பராக்கா வாழ்க்கை உங்க அமைதல் வேண்டுமா? பராக்கா என்கிற ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்க வாழ்க்கை பராக்காவாய் மாற வேண்டுமா? ஓ அமைதல் உள்ள நாட்கள் வேண்டுமா? ஓ ஹalleluya அமெரிக்கையான நாட்கள் வேண்டுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஹalleluya அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். சில மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். சில மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓரஹதடலபோ ஷிகலரபலபோ. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும். சொல்லுங்க, என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும். ஐயா செயல்கள் மாறணும். சொல்லுங்க, என் பேச்சு மாறணும், என் நடக்கை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாற